இப்போ விசிஷ்டாத்வைத மத ரீதியில் 14வது அத்தியாயத்தை பார்க்கலாம். இதனுடைய சுருக்கமும் கீதார்த்த சங்கிரகத்தில் அனுகிரகிச்சிருக்கார். குணபந்த விதாதேஷாம் கர்த்திருவம் தன்னிவர்த்தனம் கதித்ரய ஸ்வமூலத்துவம் சதுர்தச உதீரியதே. குணபந்த விதா, குணத்தினால அந்த திரிகுணங்களால எப்படி பந்தம் ஏற்படுறது, தேஷாம் கர்த்திருவம், அந்த குணங்களுடைய கர்த்திருவம், தேஷாம் கர்த்திருவம்னு இந்த இடத்துல இப்போ ஆபாத்ததாக அப்படி தெரியுது, அதனுடைய கர்த்திருவம், தன் நிவர்த்தனம், அந்த குணங்களுடைய நிவர்த்தனம் எப்படி, கதித்ரய ஸ்வமூலத்துவம், அதனுடைய கதி, மூலத்துடைய கதிகள்லாம் என்ன அப்படின்ற சதுர்தசத்துல சொல்லியிருக்கார் அப்படின்னு. இதே பாஷ்யத்தில் எடுக்கும்போது 2 விஷயம்தான் அங்க எடுத்திருக்கார். மற்ற 2 விஷயமும் அதுல அந்தர்கதம் அப்படின்னு வியாக்கியானங்கள்ல தெரியுது. இதுக்கு முன்னாடி காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜென்மசு அப்படின்னு முன் அத்தியாயத்துல காரணம் அஸ்ய, இந்த பந்தத்துக்கு காரணம் என்ன, குணசங்கம் தான் காரணம் அப்படின்னு முன்னாடி முன் அத்தியாயத்தை சொல்லியிருக்க. அப்போ இந்த குணங்களுக்கு எப்படி பந்தத்துக்கு எப்படி இந்த குணங்கள்லாம் காரணமாகுது அப்படின்னு ஒரு சங்கை வரும். அந்த சங்கையை போக்குறதுக்கும் குண நிவர்த்தனம், இந்த குணங்கள் எல்லாம் எப்படி போக்கணும் அப்படின்ற சங்கைக்கும் இந்த அத்தியாயத்துல சமாதானம் சொல்றேன். பரம்பூய பிரவக்ஷாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனைய சர்வே பராம் சித்தி மிதோகதாக அப்படின்னு. இதுக்கு மேலேயே இப்போ பரம் அப்படின்றதுனால முன்ன சொன்னதை காட்டிலும் இந்த பிரகிருதி புருஷ அந்தர்கதமா இருக்கிற சத்துவகுணாதி விஷயமும் இன்னும் கொஞ்சம் கூட சொல்றேன். அதனால பிரகிருதி புருஷ விஷய ஞானம் நன்னா நமக்கு நன்னா அது கிடைக்கும். அதனால எந்த ஞானத்தை கொண்டு முனிகள்லாமும் அந்த பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சாலோ அந்த ஞானத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்ற. புனரபி தஜ்ஞானம், இப்போ அந்த ஞானத்தினுடைய திருப்பி இன்னும் அந்த ஞானத்தை பத்தி இன்னும் விசாரம் பண்ற. இதம் ஞானம் உபாசித்ய மம சாதர்மியம் ஆகதாக சர்க்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வியசயந்தி ச அப்படின்னு. இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்ற. இந்த ஞானம் உபாசித்ய, இந்த இப்போ இதம் ஞானம் உபாசித்ய, இனிமே இப்போ சொல்ல போற ஞானத்தை அறிஞ்சுண்டு மம சாதர்மியம் ஆகதாக, இங்க மம சாதர்மியம் அப்படின்றதுனால பேதத்தை அங்கீகரிக்கிறதுனால என்னுடைய சாமியம் ஆகதாக, அப்ப என்னுடைய சாமியத்தை அடைஞ்சார்கள் அப்படின்னு இங்க அர்த்தம் வரும். சர்க்கேபி நோபஜாயந்தே பிரளயன வியசயந்திச்ச, சிருஷ்டி காலத்திலையும் அவர்கள் இதுக்கப்புறம் இது அறிஞ்சவாளுக்கு இனிமே ஜனனமும் வராது மரணமும் வராது, மோட்சத்தை அடைவா அப்படின்றது சொல்ற. அடுத்து இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சது அப்படின்றதுனால இது வரைக்கும் இங்க உண்டாறது எல்லாமே பிரகிருதி புருஷ சஞ்யோகத்தினால உண்டானது அப்படின்னு முன் அத்தியாயத்துல சொன்னார். இப்போ அதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு, அதுவும் நான் தான் பண்ணேன், பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் சஞ்யோகம் ஏற்படுறதுக்கும் நான் தான் காரணம், நான் தான் பண்ணேன் அப்படின்றத இந்த இடத்துல நிரூபணம் பண்றேன். மம யோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. இந்த மத ரீதியா இங்க அர்த்தம் என்ன அப்படின்னா, யோனின்றதுனால காரணம், மகத் பிரம்ம அப்படின்றது இங்கேயும் அந்த யோனி சப்தமானது மகத் பிரம்ம அதுக்கு விசேஷம் தான். இங்க மகத் பிரம்ம அப்படின்றதுனால பிரகிருதியை தான் சொல்றார். அது மம யோனி அப்படின்னா மம என்னோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னார். தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம் அப்படின்ற இடத்துல கர்ப்பம் அப்படின்றதுனால இங்க ஜீவ சேத்தன சமஷ்டி எங்க சொல்ற, சேத்தன சமூகத்தை
இந்த கர்ப்பசப்தத்தினால சொல்கிறார். அப்போது இதோடு நான் இந்த யோனியா எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற பிரகிருதியில் புருஷனுடைய சமூகத்தை நான் இதில் சேர்க்கிறேன். சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. இந்த சேர்த்ததுனால தான், இந்த சேர்க்கையினால் நான் சேர்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மற்ற இதிலிருந்து சிருஷ்டி உண்டாருது. சிருஷ்டினா பிரம்மாவை தொடங்கி ஸ்தாவரங்கள் பர்யந்தம் உள்ள எல்லா சேதனங்களுடைய உற்பத்தி உண்டாருது அப்படின்னு. சேதனுடைய உற்பத்தி அப்படின்னா சேதனுக்கு உற்பத்தி கிடையாது, இந்த சரீர சம்பந்தம் அவளுக்கெல்லாம் அதில் கிடைக்கிறது அப்படின்னு. அடுத்து இந்த சிருஷ்டியில் மட்டும் இல்லை, இது சிருஷ்டியில் இந்த மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாத மற்ற ஸ்தலத்திலையும் மற்ற இடத்துலையும் சர்வயோனிஷு கௌந்தேய இது அப்படின்னா மற்ற சரீரங்கள் தேவ மனுஷாதி சரீரங்களிலும் அதுக்கப்புறம் மேலே மேலே இது வருதோ இல்லையோ, மேலே மேலே சரீரங்கள்லாம் உண்டாகுது. அந்த இடத்துலையும் எந்தெந்த அந்தந்த யோனிகளிலிருந்து எந்தெந்த சரீரங்கள்லாம் உண்டாருதோ அதுவும் அதுக்கும் தாசாம் பிரம்ம மகத்யோனி அகம் பீஜ பிரதப்பிதா அதுக்கும் இந்த மகத் யோனி தான் காரணம். இதுதான் காரணம். இந்த பிரம்மன் தான், இந்த பிரகிருதி தான் அதுக்கும் காரணம். மற்ற சரீரங்கள்லாம் உண்டாரத்துக்கும் இந்த பிரகிருதி தான் காரணம். அதுலேயும் அகம் பீஜ பிரதப்பிதா அப்படின்னார். அதுலேயும் அந்தந்த சரீரத்துக்கு அந்தந்த சேதனங்களை அந்தந்த கர்மானுகுணமாக நான் தான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு இங்க சொல்றேன். இதுக்கப்புறம் இது வரைக்கும் சிருஷ்டி உண்டானதுக்கப்புறம் அவளுக்கு அந்தந்த சரீரங்க பிராப்திலாம் கிடைச்சிருது. இதுக்கப்புறம் ஜென்மாந்தரத்திலையும் எப்படி இந்த மாதிரி சரீர பிராப்திலாம் வருது அப்படின்னு கேள்வி கேட்டு சத்வம் ரஜஸ்தம இது குணாக பிரகிருதி சம்பவாக நிபந்தந்தி மகாபாகோ தேஹே தேஹினம் அவ்யயம். இந்த இடத்துலையும் அதான் காரணம் சொல்றேன். 3 குணங்கள், சத்வம் ரஜஸ்தமஸ் 3 குணங்கள். இதெல்லாம் பிரகிருதி சம்பவ பிரகிருதியினுடைய சுபாவ விசேஷங்கள். இது தேஹே தேஹினம் சரீரத்தில் தேஹினமான அவ்யயமான வேயமில்லாத தேகியை, ஒரு நாசமில்லாத சதோ குணசம்பந்த அனர்கம். இங்க வேயம்னா இங்க குணத்தோட சம்பந்தம் இல்லாத தேகியோடு இந்த தேகத்தை நிபந்தந்தி இந்த குணங்கள்லாம் சேர்க்கிறது அப்படின்னு. சத்வரஜஸ்தம் இதுக்கப்புறம் சத்வரஜ தமசோடைய ஆகாரம் அது எப்படி அவளை பந்தப்படுத்துறது. பந்தம்னா தேகிக்கு தேகத்தோட சம்பந்தம் தான் பந்தம். அப்போ அந்த சம்பந்தத்தை எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்றார். தத்திர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அனாமயம் சுக சங்கேன பத்னாதி ஞான சங்கேன சாணகா அப்படின்னு. இந்த இடத்துல சத்வ ரஜஸ் தமசு அது நமக்கு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனுடைய காரியங்களை வச்சு தான் சத்வரஜஸ் தமசுல நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பிரத்யட்சம் கிடையாது. அதனால அதனுடைய காரியங்கள் எல்லாம் உபாதனம் பண்ற. சத்துவமானது நிர்மலத்துவாது பிரகாசகம் அனாமயம். அது நிர்மலமா இருக்கு சத்துவன்றது. எதனால அப்படின்னா இது ஆவரண ஸ்வபாவம் இருந்தால் அது மலம்னு சொல்லுவா. ஆவரண ஸ்வபாவம் இல்லாததுனாலையும் பிரகாசகமா இருக்கிறதுனாலையும் இதுக்கு நிர்மலத்துவம். அதனால இது அதுதான் இங்க நிர்மலத்துவம் அப்படின்னு சொன்னா பிரகாச ஸ்வபாவமும் ஆவரண ராகித்யம் ஆவரணம் இல்லாததும் பிரகாச ஸ்வபாவமாயும் இருக்கிறது தான் இங்க நிர்மலத்துவம். இது சத்துவத்தினுடைய சுபாவம். அது மாதிரி பிரகாசத்துக்கும் சுகத்துக்கும் ஹேத்துபூதம். அப்புறம் அனாமயம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அனாமயம் அப்படின்னா அமாயாக்கியம் காரியம் ந வித்யதே இது அனாமயம் அப்படின்னா அரோகதா ஹேத்து, ரோகம் இல்லாதது, இது அனாமயம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதனால இந்த சத்துவம் என்ன பண்றது அப்படின்னா தேகியை அந்த புருஷ ஜீவாத்மாவை சுகசங்கேன ஞானசங்கேன சுகத்தில் பற்றும் ஞானத்தில் பற்றும் வைப்பதற்காக இந்த வைப்பதை இந்த சத்துவம் சொல்றது
சத்துவகுணத்தினால நமக்கு சுகத்தில் பற்றும் இதில் ஞானத்தில் பற்றும் நமக்கு ஏற்படும் அப்படின்னு இதில் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஞானத்தில் பற்றோடு நம்மளை பத்னாத்தின்னு இருக்கு, நம்மளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு கட்டி போடும் அப்படின்னு. ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணாசங்க சமுத்பவம் தன் நிபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன தேகினம். இங்க ராகம் அப்படின்றதுனால ஸ்திரீ புருஷர்களுக்கு இருக்கிற அந்யோன்ய பிரீத்தி அதை எடுத்துக்கணும். திருஷ்ணா அப்படின்றதுனால விஷயங்கள்ல இது சப்தாதி விஷயங்கள்ல ஒரு பற்று. சங்கம் அப்படின்றதுனால சங்க சப்தத்தினால திருஷ்ணா சங்க அப்படின்னு இருக்கு, திருஷ்ணா சங்க சமுத்பவம் இருக்கு. இது சங்கம் இங்க சங்க சப்தத்தினால புத்திரதாராதி உறவுகாரா மேல ஒரு பற்று. இந்த ரஜோகுணத்தினால நமக்கு என்ன இதுவாகும் அப்படின்னா தேகிகளுக்கு அதான் ஜீவர்களுக்கு கர்மசங்கேன நிபந்தனாதி பலத்தை உத்தேசிச்சு பண்ற கர்மாக்களில் ஒரு பற்று ஏற்படும். பலத்தை உத்தேசிச்சு செய்யற கர்மாக்களில் ஒரு பற்று ஏற்படும். அது ரஜோகுணத்தினால உண்டான காரியம். அடுத்து தமசஸ்து அஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினா பிரமாத ஆலஸ்ய நித்ராபி தன் நிபத்னாதி பாரத. அதே மாதிரி இங்க தமஸ்து அஜ்ஞானஜம் வித்தி. அஜ்ஞானம் அப்படின்னா இங்க ஞானாத் அந்நியத் அஜ்ஞானம், ஞானத்தை காட்டிலும் வேறானது இங்க அஜ்ஞானம். அதனால ஞானம் சொன்னா என்ன அப்படின்னா வஸ்துவோட யதாவஸ்தித ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டோம்னா அது ஞானம். அப்போ அதுக்கு விபரீதமா இருக்கிறது அஜ்ஞானம். அதுக்கு விபரீத ஞானம்னு அர்த்தம். இங்க விபரீத ஞானம். இது மோகனம் சர்வதேனா, மோகனம்னா விபரீத ஞானம். இது எல்லா விதமான விபரீதமான ஞானத்துக்கு காரணமாக இருக்கிறது இந்த தமோ குணம். அது புருஷன் இடத்துல எப்படி அதை கட்டுப்படுத்துறது அப்படின்னா பிரமாதம்னா இது அனவதானம் சொல்லுவா, கவனமின்மை, ஆலசியம், சோம்பல், நித்ரா, தூக்கம், இது போல இதுக்கு அது காரணமாக இருக்கும் அப்படின்னு. இதுக்கப்புறம் இதெல்லாம் பந்தத்துக்கு காரணம். இதனால புருஷனை அது பந்தப்படுத்துறது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுல பிரதானமாக எதனால இது பந்தப்படுத்துறது அப்படின்னு கேள்வி கேட்டு சத்வம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரத ஞானம் ஆவர்த்தித்து தமஹ பிரமாதே சஞ்சயதி. அதனால சத்துவம் எப்பயுமே சுகசங்க பிரதானம். சுகத்துக்கு சுகத்தில் பற்று நமக்கு ஏற்படுறது அப்படின்னா அது சத்துவ குணத்தினுடைய காரியம். கர்மணி காரியத்தில் அதுவும் ஒரு பலத்தை உத்தேசித்து நமக்கு பண்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் ரஜோகுணமானது காரணம். அதான் பிரதானமா, ரஜோகுணம் தான் பிரதானமா அதுக்கு காரணமா இருக்கும். அடுத்தது ஞானமா தமஹா பிரமாதே கவனமின்மை விபரீத ஞானத்துக்கெல்லாம் இது தமோகுணம். ஆமா 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 இங்க சம்ஸ்கிருத பிரமாதம் தான். இங்க சொல்றேன். இதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் சொரூப அனுபந்தின்னு சொன்னதுனால இந்த 3 குணங்களும் இப்போ எப்பயுமே இருக்குமே, அப்போ எல்லா காரியமும் எப்பயுமே நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டா அப்போ சர்வதா சர்வே வர்த்தந்தே, எல்லா சமயத்திலும் எல்லா குணங்களும் இருக்கிறதுனால எல்லா காரியமும் ஒரே சமயத்தில் நடக்க முடியாது. சுகம் இருக்கு, ஞானம் இருக்கும்போது அஜ்ஞானம் இருக்க முடியாது. அப்போ பரஸ்பரம் விரோதம் வந்துருமே அப்படின்னு கேள்வி கேட்டா அப்போ எப்படி இது நடக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு சொல்றார் ரஜஸ்தமஸ்ச அபிபூய சத்வம் பவதி பாரத ரஜஸ் சத்வம் தமஸ்சைவ தமசத்வம் ரஜஸ்ததா. இப்போ இந்த இடத்துல முன்ன சொன்னது போல ஒன்று மற்ற ரெண்டுத்தையும் அடக்கிட்டு மேலே விவருத்தமாக ஆகும் அப்படின்னு சொன்னார். இங்கேயும் அதே மாதிரி தான். அதில் ஒரு விஷயம் இருக்கு. இது எதனால் நடக்கிறது அப்படின்னா பிராச்சீன கர்ம வசாத்து நடக்கிறது அப்படின்னு அவளுடைய கர்ம வசத்தினால
ஒரு சில இடத்துல சத்துவம் மட்டும் விருத்தமாக இருக்கும், மீதி ரெண்டும் அடங்கியிருக்கும், மற்ற குணங்களும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவருடைய பிராச்சீன கர்மவசாத்துன்னு ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து ஆகார வைஷமியாத். ஆகார வைஷமியம், ஆகார சுத்தோ சத்துவ சுத்தி சத்துவ விவருத்தி இல்லை, ஆகார ஆகார சுத்தோ துர்வாஸ்மதி அப்படின்னு. அப்போ ஆகார வைஷமியமும் இதுக்கு காரணம் அப்படின்றதுனால அதுவும் ரெண்டு காரணங்கள் இங்க சொல்லியிருக்க. இந்த ரெண்டு காரண வசத்தினால நமக்கு இதனுடைய விவருத்தி ஏற்படும், ஒரு குணத்தினுடைய விவருத்தியும் மற்றதுக்கு அபிகமும் ஏற்படும் அப்படின்னு சொன்னார். இங்க இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதனுடைய காரியங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சத்துவம் எங்க விவருத்தமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு, ரஜோகுணம் எங்க அதிகமா இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதனுடைய காரியங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது சொல்ற சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாஷா உபஜாயத்தே ஞானம் எதா ததா அவித்யாத் விவருத்தம் சத்துவமித்யுத அப்படின்னா இங்க சர்வத்வாரேஷு அப்படின்னா நம்மளுடைய இந்திரியங்கள், எல்லா இந்திரியங்கள் வழியாக இந்த தேகத்தில் பிரகாசம் அப்படின்னா பிரகாசனா வஸ்து யாதாத்மியம், இந்திரியங்களை கொண்டு எல்லா விஷயங்களையும் யதார்த்தமா அதனுடைய யதாவஸ்தித விஷயங்களை அதுபோலேயே உள்ளது போலேயே நமக்கு தெரிஞ்சுட்டோமானால் அப்போ அது அந்த தேகத்துல யார் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாளோ அவளுடைய தேகத்துல சத்துவம் பிரவருத்தமா இருக்குன்னா விவருத்தமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரி லோப பிரவருத்தி ஆரம்ப கர்மணாம் அசமஸ்புரா ரஜஸ்தேதானி ஜாயந்தே விவருத்தே பரதர்ஷபா. லோபா அப்படின்னா இப்போ சங்கர பாஷ்யத்தை காட்டில் இங்கே ஒரு வித்தியாசம். அங்கே லோபா அப்படின்றதுனால மற்றவாளுடைய விஷயத்தில் ஒரு ஸ்புருஹ இருக்கக்கூடாது, இருந்தால் லோபம் அப்படின்னு இருக்க. இந்த இடத்துல இங்கே சொல்லும்போது சொக்கிய திரவியசிய அத்தியாகசீலதா, தனக்கிட்ட இருக்கிற திரவியத்தை கொடுக்காம இருக்கிறது, இது லோபம். நமக்கு கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்ற அந்த இது இந்த இடத்துல லோபா அப்படின்ற மாதிரி சொல்ற. பிரவருத்தி அப்படின்றதுனால பிரயோஜனம் உத்திஷ்ட பிரவருத்தி, பிரயோஜனம் அனுத்திஷ்ட இஷ்டம் போல சுத்துறது, இஷ்டம் போல பிரவர்த்திக்கிறது, ஒரு பிரயோஜனம் இல்லாத பிரவர்த்திக்கிறது இந்த பிரவருத்தி. கர்மணா ஆரம்ப அப்படின்னா எந்த கர்மங்கள்லாம் பலம் கொடுக்கும், பலத்தை உத்தேசிச்சு கர்மத்தை பண்றது. அப்புறம் அசமகா அப்படின்னா இந்திரியங்கள் எல்லாம் வசப்படுத்தாது இருக்கிறது. ஸ்புருஹா விஷயங்கள்ல இச்சா இதெல்லாம் வந்து ரஜோ விவருத்தினால ஏற்படும் அப்படின்னார். அப்புறம் அப்பிரகாஷோ அப்பிரவருத்திச்ச பிரமாதோ மோகைய வச்ச தமசேதானி ஜாயந்தே விவருத்தே குருநந்தனா, அதே குருநந்தனா. இதனால அப்பிரகாசம் அப்படின்னா ஞானம் தோன்றாத போகும் அப்பிரகாசம்ன்றதுனால. அப்பிரவருத்திச்ச ஸ்தப்ததா, அப்படியே ஒரு இடத்துல அப்படியே முடங்கி இருக்கிறது. அப்புறம் பிரமாத அனவதானம் கவனமின்மை, இதெல்லாம் வந்து மோக விபரீத ஞானம், இது எல்லாமே தமோ குணம் பிரவருத்தமாக இருந்தா வரும் அப்படின்னா. இப்போ இது சொன்ன மாதிரி இப்போ தேகத்தில் இருக்கும்போது சொன்னது, அதே மாதிரி மரண தசையிலையும் அடுத்த தேகாந்தர பிராப்தி வேற ஒரு தேகத்தை அடையும் போது இந்த குணங்களுடைய காரியங்கள் என்ன அப்படின்னா அதுவும் சொன்ன யதா சத்வே பிரவருத்தேது பிரளயம் யாதி தேகபிருது ததா உத்தம விதாம் லோகான் அமலான் பிரதிபத்தியதே அப்படின்னு. இங்க ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா இதான் சத்துவம் பிரவருத்தமா இருந்ததுன்னா அவர் வந்து மரண காலத்துல உத்தமமான லோகத்தை அடையிறான்னு இருக்கு. இங்க உத்தமமான லோகம்னா என்ன அப்படின்னா உத்தம தத்துவ விதாம் ஆத்ம யாதாத்ம விதாம் லோகான் அப்படின்னு. ஆத்ம தத்துவ வித்துக்களுடைய லோகத்தை அடைகிறார். அவன் என்ன ஆத்ம வித்து எந்த லோகத்தை அடைகிறாளோ அந்த லோகத்தை வா அடைவா அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி அதான் சொல்ற சத்வே விவருத்தேது மிருதா. அவர் அப்ப என்னாச்சு அப்படின்னா ஆத்மவித்து அவளுடைய ஆத்மவித்துகளுடைய குலத்தில் பிறந்து ஆத்ம யாதாத்ம ஞான சாதனங்களில் அந்த சாதனேஷு புண்ணிய கர்மசு அதிகரோதி, அந்த கர்மங்களே பண்ணிட்டு இருப்பார், அந்த தோகத்தோ மோட்சத்தையும் அடைவார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது. ரஜசி பிரளயங்கத்வா கர்மசங்கிஷு ஜாயத்தே. அது மாதிரி ரஜோ குணத்து சமயத்துல மரணிச்சால், ரஜோகுண விருத்தமா இருந்துச்சு மரணம் சம்பவிச்சால் அப்போ
அவர் கர்மவதாம் குலேஷு ஜாயது. கர்மங்கள் செய்து கொண்டிருக்கிற குலத்தை தான் போவார். திருப்பி கர்மங்கள் செய்து கொண்டே திருப்பி அந்த மனுஷாதி ஜென்மங்களே திருப்பி அடைவார். அதுக்கப்புறம் ததா பிரலீனஸ்தமசி மூட யோனிஷு ஜாயது. இதுவே தமோ குணத்துல இருக்கும்போது மரணிச்சார், தமோ குண பிரவருத்தமா இருந்ததுன்னா மரண காலத்துல, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சூக்கர பசுக்களினுடைய பசு பட்சி அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப சுத்திரமான ஜந்துக்களுடைய யோனியில் பிரவேசிச்சு அந்த ஜென்மத்தை அடைவார். அவர் திருப்பி அபுருஷார்த்தமான விஷயங்கள்ல அவருக்கு பிரவೃತ್ತಿ இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஜென்மங்கள்ல அவர் இருப்பார் அப்படின்னு. இதுக்கப்புறம் அதனால்தான் கர்மண சுகிருதஸ்யாஹு சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தமச பலம். அதனால இதுலயே ரொம்ப உத்கிருஷ்டமான பலம் வந்து சாத்விகத்தினுடைய பலம் தான். ஏன்னா நிர்மலம் பலம் அதுக்கு கிடைக்கிறது. ரஜோகுணத்தினுடைய பலன் ரொம்ப அது துக்கமயமான இருக்குது. திருப்பி இந்த இடத்துல பலத்தை அபிசந்தி பூர்வமான கர்மங்களே பண்ணி கொண்டு திருப்பி இந்த சம்சாரத்திலே இருப்பா. தமோ குணத்திலையும் அதே மாதிரிதான். அவருக்கு அஜ்ஞானம் தான், ஞானமே கூட அவருக்கு சம்பவிக்காது, அஜ்ஞான பரம்பரா தான் அவருக்கு சித்திக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சத்வாது சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோபேவச்ச பிரமாதமோகோ தமசோ பவதோ அஜ்ஞானமேவச்ச அப்படின்னு. இதே மாதிரியே இதோட அதிக சத்துவமே ரொம்ப அதிகமா போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதிக சத்வாதி ஜனிதம் என்ன அப்படின்னா சஞ்சாயத்தே ஞானம் அப்படின்னு சொன்னார். சத்துவம் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா ஆத்ம யாதாத்ம அபரோக்ஷ ஞானம் வரும். ஆத்ம யாதாத்ம ஞானம் அப்போ சத்துவம் அதிகமா போச்சு, ரொம்ப அதிகமா போச்சுன்னா அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. இது ரஜோகுணம் ரொம்ப இதுவாச்சுன்னா சொர்க்காதி பல லோபாக ஜாயது. சொர்க்காதி பலத்துல ஒரு இது உண்டாகும். அடுத்து தமசுல பிரவருத்தமா இருந்தோம் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அசத்கர்மணி பிரவருத்தி, துஷ்கர்மத்திலேயே பிரவருத்தி இருக்கும். அதனால ஞானாபாவ அவருக்கு அஜ்ஞானமே மிஞ்சிருக்கும், ஞானம் உண்டாகாது. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தாக மத்தியே திஷ்டந்தி ராஜசாக ஜகன்ய குணவருத்திஸ்தாக அதோ கச்சந்தி தாமசா. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அதிகமா சத்வாதிக்கம் உள்ள ஜீவன் ஊர்துவம் கச்சதி அப்படின்றதுனால மோட்சம் கச்சதி அப்படின்னு அர்த்தம். சம்சாரத்தையும் உடைச்சு கொண்டு மோட்சத்தை அடைவர் அப்படின்னு. ரஜசா சொர்க்காதி பல லோபகரத்துவாது, அவருக்கு பல லோபம் இருக்கிறதுனால ரஜோகுணம் இருக்கிறவர்களுக்கு அப்போ அந்த பல சாதனமான கர்மங்களே திருப்பி அனுஷ்டானம் பண்ணி இங்கே மத்திய ஏவ திஷ்டந்தி. அவர் நடுவில் அவர் மேல் லோகத்துக்கு போக மாட்டார், இங்கே கீழே அவர் இருப்பார். அவருக்கு அதனால திருப்பி புனராவர்த்தி ஏற்படுறதுனால அவருக்கு துக்கம் தான். அதுவும் அதனால துக்கம் துக்கமே வச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தமோ குணத்துல அந்தியம் கச்சதுன்னா திருப்பி அவளுக்கு கிருமி கீட்டாதி ஜென்மங்கள் ஸ்தாவரத்துவம் அது வரைக்கும் தான் போகும். அதுவும் கீழே ரொம்ப கீழ் ஜென்மாக்கள் தான் அது கொண்டு போய் சேர்க்குமே தவிர்த்து மேலே வர்றதுக்கு வழி இல்லை. இதுக்கப்புறம் சரி இதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேள்வி கேட்டு நானியம் குணேபிய கர்த்தாரம் எதா திரஷ்டானுபஷ்யதி குணேபியச்ச பரம் வேத்தி மத்பாவம் சோதிகச்சதி அப்படின்னா நானியம் குணேபிய கர்த்தாரம், இந்த குணங்களை காட்டிலும் வேற எதுவும் கர்த்தா கிடையாது அப்படின்னு அவர் திரஷ்டா ஏதாவது அனுபவிச்சது. இதுல கர்த்தாலாம் நான் இதெல்லாம் கர்த்தா இல்லை, இதெல்லாம் பண்றது குணங்கள் தான், குணங்களுடைய சம்பந்தத்தினாலதான் இதெல்லாம் ஏற்படுறது அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறாளோ குணேபியஸ்ட பரம் வேத்தி, அவன் குணத்தை காட்டிலும் நான் குணத்தை காட்டிலும் பரன் வேறானவன், குணத்தை காட்டிலும் வேறானவன் அப்படின்னு அறிஞ்சால் சக மத்பாவம் அதிகச்சதி, அவன் என்னுடைய பாவத்தை அடைவான். மத்பாவம்ன்றதுனால இங்கேயும் விசேஷம், மத்பாவம் அப்படின்றதுனால என்னுடைய பாவம் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கார். அதனால மமயோ பாவா தது அதிகச்சதி அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா அது என்னதுன்றது மேல அவரே சொல்லுவார். அந்த பகவத் பாவம் கீதிருஷம், என்னுடைய பாவம்னா என்ன, அது என்ன எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா குணான் ஏதான் அதீத்ய த்ரீன் தேஹி தேகமுத்பவான் ஜென்ம மிருத்யு ஜரா துக்கை விமுக்தோ அமிர்தம் அஷ்ணுதே அப்படின்னா
ஏதான் குணான் அதீத்தே, இந்த குணங்கள் எல்லாம் கடந்து ஞானே தன்னுடைய ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம்னா ஞானைகாகார ஸ்வரூபம். ஈஸ்வரனும் ஞானைகாகாரம் தான், ஞான ஸ்வரூபம் தான். அதே மாதிரி ஸ்வரூபம் ஜீவனுக்கும் உள்ளது கொண்டு ஞானைகாகார ஸ்வரூபமான தன்னுடைய ஆத்மாவை நன்னா தெரிஞ்சுண்டு இந்த ஜன்ம மிருத்யு ஜரா துக்கம், ஜன்ம பிறப்பு, மிருத்யு இறப்பு, ஜரா முப்பு, இது போலுள்ள துக்கை, இது போலுள்ள துக்கங்களிலிருந்து விடுபட்டு அமிர்தமா இருக்கிற ஆத்மாவை ஆத்மானம் அனுபவதி அப்படின்னு, ஆத்மஸ்வரூபமே ரொம்ப சுகஸ்வரூபமா இருக்க ஸ்வரூபமானது, அந்த அதை அனுபவிப்பான். இதுதான் என்னுடைய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு அர்ஜுனுடைய கேள்வி, இதை எப்படி அடையிறது? கையில் இந்த திரிகுணான் ஏதான் அதீதோ பவதி பிரபு கிமாச்சார கதம் சேதான் ஸ்திரீன் குணான் அதிவர்த்ததே. அதுக்கு என்ன அடையாளங்கள், இந்த குணங்கள்லாம் கடந்தவன் அப்படின்னு தெரிஞ்சது என்ன அடையாளங்கள், என்ன பண்ணணும் அதனால அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் சொல்றார். பிரகாசஞ்ச பிரவருத்திஞ்ச மோமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவர்த்தானி ந நிவர்த்தானி காங்சதி. இது போல ஒரு சில இதெல்லாம் சொல்ற. எல்லாத்துக்கும் எந்த விஷயத்திலும் இஷ்ட விஷயத்துல குணங்கள்லாம் பிரவர்த்திச்சாலும் அனிஷ்ட விஷயத்துல பிரவர்த்திச்சாலும் அதை பார்த்து துக்கப்படக்கூடாது. அதே மாதிரி அதை வெறுக்கவும் கூடாது. இஷ்ட பலத்துல அது பிரவர்த்திக்கலனாலும் அதை பார்த்து நமக்கு கஷ்டம், அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. இது மாதிரி உதாசீனோ தாசீனோ குணேரியோ நவச்சாலியதே குணாவர்த்தந்தை தேவை, இதெல்லாமே முன்னாடி சொன்னது போல அவர் அது போல இது இந்த குணங்களோட ஒரு குணம் சமதுக்க சுகஸ்வஸ்தா சமலோஷ்டாஸ்மகாஞ்சனா துல்யா பிரியா தீர துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்கிருதி அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இது பண்ணிட்டு கடைசியில ஒரு விஷயம் அவங்க சொல்ற, இது எல்லாம் இருக்கட்டும், இதை காட்டிலும் ஒரு பிரதானமான ஒரு ஹேத்து இருக்கு. இந்த ஹேத்து கொண்டுதான் இந்த இதை கடக்க முடியும், இந்த 3 குணத்தையும் கடக்க முடியும் அப்படின்னு சொன்னார். மாம்ச யஹ அவ்யபிசாரேண பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்தான் பிரம்மபூயாய கல்பதே. ஓ ஏன்னா நாண்யம் குணேபிய கர்த்தாரம் அப்படின்னு சொன்னதுனால வெறும் இதெல்லாம் குணங்கள் தான் பண்றது, நான் பண்ணல அப்படின்னு நினைச்சா மாத்திரம், இது விவேக ஞானம் சொல்லுவா, இந்த விவேக ஞானத்தினால மாத்திரம் நமக்கு மோட்சம் கிடைக்காது. ஏன்னா அந்த விவேக ஞானத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த விபரீத வாசனா போகும். அதே தவிர்த்து குணத்திலிருந்து மீண்டு இந்த 3 குணத்தையும் கடந்து போக முடியாது. விபரீத வாசனா இத்தனை நாளா இருந்த வாசனைகள் எல்லாம் போகும். இது கடந்து வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மாம் யோ அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவத்தை, என்ன யாரு அவ்யபிசாரேன ஐகாந்த விசிஷ்டேன என்ன மாத்திரம் மாம்னா சத்தியசங்கல்பம் பரமாத்மா என்ன சத்தியசங்கல்பம் பரமகாரணிகம் ஆசிரித வாத்சல்ய ஜலதிம். இங்க சத்தியசங்கல்பம் வாத்சல் பரமகாரணிகம் அப்படின்றது பங்கி சாயம். மாம் சத்தியசங்கல்பம் பரமகாரணிகம் ஆசிரித வாத்சல்ய ஜலதிம் அவ்யபிசாரேன அப்படின்னு பக்தி யோகத்தினால யார் என்ன பூஜிக்கிறாளோ சா ஏதான் சத்வான் குணம், இந்த குணங்கள் எல்லாம் கடந்து பிரம்மபூயாய கல்பத்தை, பிரம்மத்வாய கல்பத்தை, பிரம்மத்துவத்தை அடையிறான் அப்படின்னா பிரம்மபாவ யோக்கியம் ஆகிறான். அப்படின்னா பிரம்மபாவ யோக்கியம் ஆகிறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யதாவஸ்திதமான தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அவன் அடையிறான் அப்படின்னு. இது அடுத்த ஸ்லோகத்தில் இன்னொரு விசேஷம் இருக்கு. பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகசேகாந்திகஸ்ய அப்படின்னு. இந்த இடத்துல எதனால அப்படின்னா அகம் பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம், நான் தான் இதுக்கு பிரதானமானவன். பிரதிஷ்டா அப்படின்னா இந்த இடத்துல பிரதானம். பிரம்மணோஹி பிரம்ம சப்தத்துல இந்த இடத்துல ஜீவவாச்சி பிரம்மசப்தம். ஆனால் ஜீவன் ஆனவன் ஜீவனுக்கு இப்போ இந்த பக்தி யோகத்தினால சேவித்தனான நான் அவனுக்கு முக்கியம். எதனாலனா இந்த குணங்களெல்லாம் கடக்கணும் அப்படின்னா இதுல எது பிரதானம் அப்படின்னு ஒரு சங்கை வரும்போது அகம் பிரதிஷ்டா, நான் தான் பிரதானம், என்ன அடையிறது தான் பிரதானம். அது அடைஞ்சா மாத்திரமே மற்ற எல்லா விஷயங்களும் மீதி சொன்ன அந்த சமதுக்காதிகள்லாம் இருந்தாலும்
அதில் பிரதானமானது நானானவன். அதனால நான் தான் இதில் பிரதிஷ்டையா இருக்கிறதுனால நான் தான் பிரதானம் அப்படின்னு நீங்க சொல்றார். அதனால ததா சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய, சாஸ்வதமான தர்மம்னா நித்தியமாக இருக்கிற ஐஸ்வர்யத்துக்கு, அது மாதிரி ஞானியினால பிராபியமா இருக்கிற சுகத்துக்கு நான் தான் பிரதிஷ்டா, நான் தான் பிரதானம். இது அடையணும்னா நான் தான் பிரதானம். இது ஒரு வியாக்கியானம். இல்லைன்னா பிரதிஷ்டான்றதுக்கு ஆதாரம்னு எடுத்துண்டு இதுல சொன்ன மாதிரி ஏதசேவாட்சரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரன் விசுது திஷ்டதான்ற இதுல சொன்னது போல நான் தான் இது எல்லாத்துக்கும் ஆதாரமானபடினால என்ன பக்தி யோகத்தினால சேவிச்சா சேவனம் பண்ணால் மாத்திரமே இந்த குணத்திரயத்தை கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சாதனம் பிராதான்யேன உத்தரைஹி அத்தியாயைஹி வக்தி इति भाष्यपङ्क्तिः. नाम 14 अध्यायात् प्रभृति इतः परं साधनान्येव उच्यन्ते, ज्ञानसाधनानि उच्यन्ते इति. यद्यपि अत्र मम योनिर्महद्ब्रह्म तद्भासयते सूर्यः इत्यादिना तु ईश्वरमाहात्म्योऽपि उच्यते, अतः उक्तं प्राधान्येन साधनानि उच्यन्ते इति.